70களுக்கு முடிஞ்சு 80கள் வரும்போதே என்ன ஆகுது, ஆட்டோ டாக்ஸி வர ஆரம்பிச்சுது. ஆட்டோ டாக்ஸி வர ஆரம்பிச்ச உடனே குதிரை ஜட்கா வண்டின்றது கணக்கு முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நான் கண்ணுக்கு நேராக பார்த்த விஷயம். 83 84லலாம் வந்து குதிரை வண்டி இருந்தது. ஆனால் 87 88 வரும்போது குதிரை வண்டிகள்லாம் காணாமல் போக ஆரம்பிச்சது. 90க்கு அப்புறம் ஆட்டோ டாக்ஸி. 90க்கு அப்புறம் ஆட்டோ டாக்ஸி வந்ததுக்கப்புறமா ஆட்டோ டாக்ஸி ரெகுலேட் ஆகாமல் இருந்தது. எப்படி ரெகுலேட் ஆகலைன்னா, அந்த டிரைவருங்க அவங்க இஷ்டத்துக்கு சார்ஜ் பண்ணுறது அது இதுன்னு பல விஷயங்கள் இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு தொழில்நுட்பம் உள்ள வருது. எது ஊபர், ஓலா இதெல்லாம் வந்து அதை வந்து அது ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ப்ரைஸ்னா இதுதான், வேணா ஓட்டு இல்லைன்னா கிளம்பு அப்படின்ற மாதிரி. அப்போ அவர்களும் அந்த டெக்னாலஜிக்கு உள்ளே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனோன்னா ஆள் இல்லாத வண்டி வந்துடும், டிரைவர்லெஸ் கேப். டிரைவர்லெஸ் கேப் வந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த டிரைவர்களும் வெளியே போயிடுவாங்க. அப்போது தொழில்நுட்பம் மேலே வர 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 வேலை போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அடுத்த தொழில்நுட்பத்துக்கு நீங்கள் தயாராகணும். புரியுதுங்களா? அடுத்த தொழில்நுட்பத்துக்கு நீங்கள் தயாராகணும்.